பெயர் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நம்முடைய அரங்கில் குரோம்பு கிளையின் அசோசியேட் டைரக்டர் திரு எஸ் கண்ணன் மற்றும் சிசாட் டைரக்டர் நைஜல் அவர்கள் இருவரும் நம்முடைய அரங்கத்தில் இருக்கிறார்கள். மீண்டும் அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். சார், இப்போ இந்த சிசாட் இந்த பேப்பர் படிக்கும்போது தற்போது கிராமப்புற மாணவர்கள் பிற மாவட்டத்திலிருந்து வரவங்க எந்த அளவுக்கு இந்த குறிப்பா இந்த பாடத்தை படிக்கும்போது அவங்க கவனம் செலுத்த வேண்டும் சார்? கொஞ்சம் அந்த மாதிரி ரூரல் ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கலாம். சரி, ஏன்னா அவங்க ஸ்கூல்ஸ்ல வந்து அவ்வளோ அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அவங்க அந்த தமிழ் மீடியம்ல படிச்சதுனால இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லவே முடியாது. இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அவங்க கூட கொஞ்சம் அவங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு அவங்க எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. இப்போ அவங்க வந்து தெரியல அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா இப்போ எக்ஸ்ட்ராவா பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து தமிழ்ல பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா அந்த கம்யூனிகேஷன் தானா டெவலப் ஆகிட்டே வரும். இது வந்து புக்ஸ் படிச்சு அந்த மாதிரி தனியா வந்து டெவலப் ஆகும்னு சொல்லவே முடியாது. இப்போ ரூரல்ல இருந்து வரவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸ்பீக்கிங் நீங்க பேச ஆரம்பிச்சாலே தானா உங்களால பேச முடியும்னு சொல்லிருக்கீங்க. தற்போது கணேஷ் ஐஏஎஸ் அகாடமில இந்த மாதிரி வர மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வேற மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்களா, இல்ல ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண விடுறீங்களா? how you really make them பிற மாவட்ட மாணவர்களை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? இல்ல, இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு செப்பரேட் ஃபீலிங் வந்துடும். இப்போ ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியா போட்டு ஒரு பேட்ச் எடுத்தா அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு தனியா இருக்க மாதிரி ஃபீலிங் வந்துடும். நாங்கள் எல்லாமே வந்து ஒரே கிளாஸாக தான் டீச் பண்றோம். ஆனா இப்போ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஆகும். இப்போ ரூரல் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற சான்சஸ் வந்து மோர் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க பேசுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார், நாங்க பழனியில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா உங்க கேள்வி.